எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய, வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் எப்படி ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது இனிய பயணமாக, இன்ப பயணமாக அமையட்டும் என்று சொல்லும்போது அதன் கூடவே அவ்வப்போது சில எச்சரிக்கை விஷயங்களையும் சொல்வார்கள். விமான பயணத்தின் போது பார்த்தீர்கள் என்றால், வெல்கம் டு ஹாப்பி ஜேர்னி என்று அழைக்கக்கூடிய அந்த விமான பயணத்திலே அற்புதமாய் இன்முகத்தோடு புன் சிரிப்போடு வரவேற்கக்கூடிய அந்த விமான ஊழியர்கள் சற்று நேரத்திலேயே விமானம் இப்படி இறங்கினால் இந்த பாதுகாப்பை பயன்படுத்துங்கள், அப்படி இறங்கினால் என்று நிகழாத அல்லது நிகழக்கூடாத விஷயங்களை பற்றி சில எச்சரிக்கை சொல்வார்கள். அப்படி என்றால் விமானம் விபத்துக்குள்ளாகுமா என்றால் விபத்துக்குள்ளாவதில்லை. லட்சம் விமானங்களில் ஒன்று கூட விபத்துக்குள்ளாவதில்லை, மிக அரிதாகத்தான் ஆகும். அப்படித்தான் சூரியன் உச்சம் பெறும்போது அச்சப்படக்கூடிய நிகழ்வுகளாக பலர் சொல்கிறார்கள். வருடா வருடம் சூரியன் உச்சம் பெற்றால்தான் தமிழ் புத்தாண்டு பூக்கும். மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதியின் அற்புதங்கள் என்று பல பதிவுகளை நான் தந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட அஷ்டமாதிபதி சூரியன் சனி பகை என்பார்கள். சனி பகவான், நீங்கள் தான் சூரியனை பகைத்துக் கொள்வீர்களே தவிர தந்தையின் நிலையிலே இருக்கக்கூடிய சூரியன் அவர் எங்கிருந்தாலும் உங்களை வாழ்த்தக்கூடிய, நன்றாக அமையக்கூடிய விஷயங்களை தருவார். இந்த காலகட்டத்தில், இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய இந்த சம காலகட்டத்தில் குரோதி வருடம் துவங்குகிறது. இதில்தான் சில விஷயத்திலே அக்கறையோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். மிக அற்புதமான வெற்றிகளை துணிச்சலாக பெறுவதற்கான ஒரு உந்துதலோடு துவங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓடாத வாகனத்தை கூட உந்தி தள்ளி ஓட்டி வைத்து விட முடியும் அல்லவா? அப்படித்தான் இப்போது 2ஆம் இடத்திலே சனி பகவான் பாதச்சனியாக உங்களுக்கு பதுசாய் உங்களுக்கு பணத்தை தருவதற்கான வழிகளை காட்டுவார். அங்கு செவ்வாய் வேறு. உங்களுக்கு யோகம் பாதகம் என்று அனைத்தையும் செய்யக்கூடிய அந்த செவ்வாய் நிலவுலன்கள் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு ஆதாயம் லாபம் இருக்கும். இருந்தாலும் அது சற்று தடைபட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இருந்தாலும் தடைகளை உடைத்தெறியும் போது தான் மிகப்பெரிய வெற்றி. எவ்வளவு சோதனைகளுக்கு மகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஆட்பட்டிருந்தாலும் அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை காண்பதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலை. உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியவன் உச்சம் பெற்றிருக்கிறான். ஆகையினாலே சுக்கிரன் தரக்கூடிய அந்த முயற்சிகளிலே சந்தோஷத்தை பார்க்கலாம். சந்தோஷம் என்பது சாதாரண விஷயமாக அல்ல, மிகப்பெரிய அற்புதம் நிலைத்து நிற்கக்கூடிய சந்தோஷங்கள் இனி வரும். 4ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி, அர்த்தாஷ்டம இடத்துல அஷ்டமாதிபதி. இது கூட ஒரு விதத்தில் மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை. உச்ச சூரியன், அச்சமே தேவையில்லை. எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பேச்சில் வீரம் இருக்கும். அந்த வீரத்தோடு விவேகத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். பொறுமை என்றால் மிக சோம்பேறித்தனம் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு விஷயத்தை சட்டென்று முடித்து விடாமல் அதை சிறிது நேரமாவது ஆலோசனை செய்து, ஒரு நல்ல ஆலோசகர் இருந்தால் சரி, இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரிவதற்கு ஒரு சில நொடிகளோ நிமிடங்களோ ஆகலாம். ஏனென்றால் மகரத்திற்கு உள் உணர்வே எப்படி இருக்கும் என்றால் நல்லவைகள் தானாக தெரியும். தீது என்று தெரிந்தே கூட சில சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உணர்ச்சி வசம் எப்படியெல்லாம் படுவீர்கள்? நன்றி விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாட்டிக்கொள்வது என்பது உறுதி. உங்களை நாடி வந்து பணம் கேட்பவர்களை நிச்சயமாக அந்த பணம் உங்களிடம் அதிகமாக இருந்தால் கொடுக்கலாம். உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு மறுக்காமல் தர வேண்டும் என்ற நியதிகள் சொன்னாலும் கூட, இப்படி அப்படி ஏதேனும் இந்த சமகாலத்திலே நீங்கள் உதவிகளை செய்தீர்கள் என்றால் அந்த உதவியாகவே சென்று விட வேண்டுமே தவிர அது திரும்ப வர வேண்டும் என நினைத்தால் அது நீங்கள் சற்று சிக்கல் போராடி பெறக்கூடிய அமைப்பு.
குரோதி வருடத்திலே இதற்கு முன்பு சொத்து சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக அது வெற்றியாக வந்து முடியக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கிரக நிலை கட்டமைத்து தொடர்ந்து தருகிறது. மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகிறார். மிக விரைவிலேயே 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம குருவாக இருந்து குடும்பத்திலே நடக்க வேண்டிய விஷயங்களை சற்று தடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் இப்போது மாறும். புதிதாக வாகனங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். விவசாய தொழிலில் இருக்கிறீர்கள், மாடு வைத்து பால் பண்ணை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு 10 லிட்டர் பால் கொடுக்கும் என்று ஒரு மாடை வாங்கினால் ஏமாற்றம் இருந்திருக்கும் இதுவரை. ஆனால் இப்போது அது அற்புதமாக மாறும். அது மிகப்பெரிய தனலாபமாக உங்களுக்கு தினந்தோறும் வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இந்த குரோதி வருடம் துவங்கும் போது அந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ துவங்கும். குரு பகவான் உங்களுக்கு இப்போது சிறப்புகளை அள்ளித்தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த வருடம் குரோதி வருடம் துவங்கும் போது சில விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் உறவுகளிலே, நட்பு விஷயங்களிலே மிக எச்சரிக்கையோடு இருங்கள். தேவையே இல்லாமல் யாரேனும் உங்களிடம் உதவியை பெறுவதற்காக அண்டி பழகி அரவணைத்து பேசி அதன் பின்பு அந்த அரவணைப்பின் காரணத்தினால் உங்களை சிக்கலிலே சிக்க வைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் காட்டுகிறது. மகர ராசிக்கு மிகப்பெரிய உச்சம் காத்திருக்கிறது. அச்சமே தேவையில்லை என்பதுதான் உண்மை. உச்ச சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்னவெல்லாம் செய்வார்? மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் காட்டி, மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் காட்டி அதை சீர் செய்து உங்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்று வருவதற்கான ஒரு அமைப்பை தருவார். சரி, மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒவ்வொரு வருடமும் இந்த சித்திரை மாதத்திலே உச்சம்தான் பெறுவார். உச்சம் பெறக்கூடிய சமயத்தில் நீங்கள் எந்த திசை எந்த புக்தியில் இருந்தாலும் கூட சற்று பொறுமையோடும் கவனத்தோடும் இருந்தாலும் ஆழ்ந்த விஷயங்களினுடைய ஞானத்தை பெற்றுவிடலாம். தெரியாத புரியாத விஷயங்களை கூட புரிந்து கொள்ளலாம். போராட்ட குணம் என்பது மனதிற்குள் வரும். எப்படியாவது வெற்றி கொண்டு விட வேண்டும் என்று ஒரு பாய்ச்சல், அதிரடி பாய்ச்சல். அதுவும் இப்போது சனி பகவானோடு செவ்வாய் 2ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கும் போது அப்படிப்பட்ட பாய்ச்சலுக்கு எப்படியாவது கையிலே பணம் வந்து சேர்ந்துவிடும். ஆகையினாலே இப்போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விரய பாய்ச்சலோ வீண் விரய சண்டைகளையோ தவிர்த்து விடுவது நல்லது. ஆனால் உங்களுடைய வேலை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வெற்றி என்பது வீரச் செயல்கள் மூலமாக, உங்களைப் போல் இதை வேறு யாராலும் செய்ய முடியாது, உன்னால் மட்டுமே முடியும் என்ற அந்த பாராட்டும் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் முயன்றால் நீங்கள் மன்னராக கூட ஆகலாம். ஒரு நாட்டிற்கு அனைவரும் மன்னராகிவிட முடியுமா? முடியாது. வீட்டிற்கு நிச்சயமாக, வீட்டிலே ஏதேனும் முன்னால் புண்ணியம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த விஷயங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி நாங்கள் சொல்லியது தவறு என்று நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளாக இது அமைகிறது. 13/4/2024 முதல் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலம் முழுக்க சித்திரை மாதம் என்று சொல்லும். அந்த சித்திரையிலே அற்புதம் உங்களுக்கு. இதுவரை நித்திரையை தொலைத்தவர்கள், தூக்கம் தொலைத்தவர்களுக்கு இனி நிம்மதியான உறக்கம் என்பது இருக்கும். நிச்சயமாக அந்த உறக்கத்திலே சந்தோஷம் என்பது இருக்கும். தூங்கி எழுந்தாலும் நிச்சயமாக இதுவரை இருந்த அந்த நிம்மதியற்ற நிலை, தூங்கினோமா இல்லையா, ஓய்வெடுத்தோமா இல்லையா என்ற அந்த நிலை மாறும். ஏப்ரல் மாதம் 13 துவங்கி இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த நிலை துவங்கி பாதச்சனியிலிருந்து நீங்கள் மிகப்பெரிய விடுதலையை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. பதட்டம் மட்டும் எதிலுமே வேண்டாம், அவசரமே வேண்டாம். இதுவரை மெதுமெதுவாக எதை கட்டி அமைத்தீர்களோ, கட்டமைத்து மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு வர நினைத்தீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். சிற்சில தடைகள் வரும், சிற்சில எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகளை யார் எளிதிலே வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்து முயல்கிறீர்களோ அங்குத்தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். குரோதி ஆண்டிலே வெற்றி என்பது நிச்சயம் உண்டு. 3ஆம் இடத்துல ராகுவோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்தில் உருவாகக்கூடிய இந்த காலம்
இந்த காலத்தில் குரோதி வருடத்தில் தேவையற்ற ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அந்த உறவு பிற்காலத்தில் பகையாக வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். அதாவது எப்படி ஒரு விதையை போட்டால் அதுதான் விருட்சமாக மாறும். ஆகையினாலே தேவையற்ற உறவு, ஆண் பெண் உறவானாலும் சரி, அல்லது நட்பு ரீதியாக ஏதேனும் தேவையற்ற பழக்கங்கள் இருந்தாலும் சரி, புதிதாக சந்திக்கக்கூடிய நபர்கள் எளிதிலே உங்களால் ஈர்க்கப்படுவார், அல்லது அவர்களே நாடி வந்து உங்களிடம் வருவார்கள். அப்படி எந்த சூழ்நிலை என்றாலும் மிக கவனத்தோடு தேவையான விஷயத்தை மட்டும் செய்து தேவையற்ற விஷயத்தை உதறித்தள்ளுவது என்பது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அடிப்படையாக வைத்து தவறு என்று சமுதாயம் எதை நினைக்கிறதோ எதை சொல்கிறதோ அதிலிருந்து விலகி வருவது சிறப்பை தரும். நீண்ட நெடு நாட்களாக 7.5 சனியினுடைய பிடியிலும் குரு பகவான் தொடர்ந்து பல சங்கட நிலைகளிலிருந்து இப்போது சங்கடங்களை தவிர்த்து 4ஆம் இடத்தில் சங்கடங்களை ஹரம் செய்து வதம் செய்து 5ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அற்புதமான இந்த குரோதி வருடத்தில் மகர ராசி என்பவர்களே வெற்றி நிச்சயம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் குரோதியிலே வெற்றி கொள்வதற்கு, பொறுமையோடு இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கு நிச்சயம் ஊக்கத்தோடு ஆக்கம் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து தர காத்திருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, நன்றி.